ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆரோ சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் கஸ்டமரில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நேரடியாக போயிட்டு சர்வீஸ் பண்ண முடியல. அதால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வீடியோ கால்லேயே சர்வீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ காலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓவில் சுத்தமாக அவுட்புட் பண்ணி வரவே இல்லை. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் வாட்டரும் வரல, குடிக்கிற தண்ணியும் வரல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் எல்லா ஃபில்டர்லையும் போயிட்டு எஸ்சி வால்வு இருக்கு பார்த்தீங்களா, அது ப்ளூ கலர் மட்டும் இருக்கு பாருங்க. இன்புட் இங்கிருந்து தண்ணி வருதுங்களா, இதில் போயிட்டு செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், அதுக்கப்புறம் இந்த எஸ்சி வால்ல வரும். இந்த எஸ்சி வால்ல செக் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்க் ஆகல. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்ததுல இதுல சுத்தமா தண்ணி வரல. மெயின் ப்ராப்ளம் நீங்களும் பாருங்க. ஆர்ஓல வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட்புட் எந்த ஒரு வாட்டரும் வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சி வால்வு தான் அதிகமாவே ப்ராப்ளம் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி வால்வு தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொலினாய்டு வால்வை நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க இது மட்டும் மாத்தினாலே போதும். ஆர்ஓ வந்து நார்மலாவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இதுவே தெரியாது. வேஸ்டேஜ் வாட்டரும் வராது, வேஸ்ட் வாட்டரும் வராது, குடிக்கிற தண்ணியும் வராது. எதுவுமே வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓல இந்த எஸ்சி வால்வு. ரூ. 100 ரூ. 150க்குள்ளவே இது வந்து கடையில விக்கும். மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி வால்வு, சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது கிடைச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, பேஸ் நியூட்ரல் எந்த ஒரு கணக்குமே இல்ல. அந்த ஒயர் வந்து கட் பண்ணிட்டு அப்படியே அதுல இருந்து எப்படி வேணாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அப்படி இந்த எஸ்சி வால்வ் இல்லனாலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ஓ வந்து ரன் ஆகும். இந்த எஸ்சி வால்வுடைய ஒர்க் என்னான்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்சி வாலோட வந்து தண்ணி நின்றும். நம்ம வந்து டேப்ல தண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஃபில்டர்ல எல்லா ஃபில்டர்லயும் போயிட்டு செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்ல போயிட்டு எஸ்சி வாலோட வந்து தண்ணி நிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ஓல நம்ம கரண்ட் கொடுத்து ஆன் பண்ணோம்னா தான் இந்த எஸ்சி வால்வு வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தபடியா மோட்டருக்கு வந்து தண்ணி கொடுக்கும். பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பூஸ்டர் பம்புக்கு வந்து தண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா, மோட்டர் வந்து மெமரினுக்கு ப்ரெஷர் கொடுத்து மெமரில இருந்து ஒன்னு ரிஜெக்ட் வாட்டர் வரும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரும். அந்த ரிஜெக்ட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்ம வெளியே விட்டுறோம். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஒரு யூவி ஃபங்க்ஷனு, இல்லைன்னா யூஎஃப் ஃபில்டர், இல்லைன்னா கார்பன், இது போல நம்ம வந்து கால்சியம், ஐரன், மெக்னீசியம் இதுல எதனா ஒரு நம்ம கேண்டில் வச்சு அந்த கால்சியம் ஐரனுடைய ஃபில்டர் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி கூட நம்ம அதுல இருந்து தண்ணி குடிக்க ஆரம்பிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மினரல் காட்ரேஜ், இதுல வந்து காப்பர் ஃபில்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் காப்பர் ஃபில்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஃபில்டர் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறாங்க. நம்ம விருப்பம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூவி வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம், யூஎஃப் ஃபில்டர் வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம், காப்பர் ஃபில்டர் வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம். நம்ம இது கால்சியம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபில்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்ஓ உள்ள இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வாட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வாட்டர் எஸ்சி வால். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இதுவாயிட்டு எஸ்சி வால் வந்து எப்போ டேமேஜ் ஆகும், இது வந்து எப்போ இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதனுடைய காயில் எப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்க ஸ்டோரேஜ் டேங்க்ல தண்ணி சுத்தமா காலி ஆயிட்டா ஆர்ஓ ரன்னிங் ஆகும். அப்ப ரன் ஆக சொல்ல இது தண்ணி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும், இல்லைன்னா காயில் போயிடும், காயில் பஸ்ட் ஆயிடும், பர்ன் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா